ஆனா என் மனசு என்னமோ என் பேரை நின்னு ஜெயிக்கணும்னு தான் சொல்லுது. எனக்கு அப்புறம் இந்த ஊர்ல அவனால நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். தாத்தா 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 ப்ளீஸ் தாத்தா, என்ன மட்டும் இதுல இருந்து கழட்டி விட்டுருங்க. என்னால முடியாதனால தானே சொல்றேன். அது தவிர உங்களுக்கு என்ன ஆசைன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இந்த பக்கம் வாங்க. உத்தமன் கொஞ்சம் இருங்க, முக்கியமான விஷயம் தாத்தாட்ட பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வரேன். தம்பி, நீங்க 2 பேரும் அயல் நாட்டு அதிபர், பக்கத்து நாடு பார்டர் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு கொஞ்சம் இப்படி வாங்க தம்பி. உத்தமன் சொன்னா கேளுங்க உத்தமன். தாத்தா இப்பதான் நான் என்ன சொல்றேன்னு கவனிக்க ஆரம்பிச்சிருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தம்பி, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் கூப்பிடுறேன். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அற்புதமான வாய்ப்பை இழந்துடாதீங்க. நீங்க அந்த பக்கம் வர போறீங்களா இல்லையா? தம்பி வாங்க தம்பி. தாத்தா நான் நிக்க மாட்டேன், நான் இப்பவே சொல்லிட்டேன். சரியில்லையே, இவையே இந்த தொல்லு துள்றான். அட சும்மா வாங்க தம்பி. விடுங்க உத்தமன். என்ன தம்பி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? தாத்தா உங்களை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காரு. நீங்க என்னடா வெயில் தூசி அலர்ஜின்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. நீங்க என்ன மவுண்ட் ரோட்ல நின்னுகிட்ட ஓட்டு கேட்க போறீங்க? இது எவ்வளவு அழகான கிராமம். நீங்க பில்டப் பண்ற மாதிரி இங்க ஒன்னும் அவ்வளவு வெயிலும் அடிக்கல, தூசியே இல்ல. பேசாம சாக்கு போக்கு சொல்லாம ஒத்துக்குங்க தம்பி. எனக்கு தெரியும் உத்தமன், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அரசியல்ல ஈடுபட ஆரம்பிச்சிட்டா அப்புறம் என் வாழ்க்கையே பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்க வேண்டியதா வரும். எனக்குன்னு ஒரு சொந்த வாழ்க்கையே இருக்காது உத்தமன். அடேங்க அப்பா, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய்ன்றது ஊருக்கே தெரியும். ஏன் அரசியல்ல இப்ப இருக்கவங்களுக்கு சொந்த வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? எதையாவது சாக்கு போக்கு சொல்லாதீங்க தம்பி. உத்தமன், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நான் பாட்டுக்கு வீடு வீடா போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா என் நிலைமை என்ன ஆகுறது? ஏற்கனவே வசுந்தரா என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறா. இப்ப நான் ஊரு ஊரா சுத்திக்கிட்டு இருந்தேன்னா ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன என்ன நடக்கும்? ஏன் நடக்காது? ஏற்கனவே பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணவங்க தானே அவங்க. இப்ப நம்மள தேர்தல்ல டைவர்ட் பண்ணிட்டு அவளுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என் வாழ்க்கைய அர்த்தம் இல்லாம போயிரும் உத்தமன். அவ என்னோட ஒய்ஃப் உத்தமன். தினமும் அவளை பார்க்கணும், 4 வார்த்தையாவது அவ கூட பேசணும், அவ்வளவுதான். இல்லைன்னா எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் உத்தமன். இந்த எலெக்ஷன்ல நின்னா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லாம போயிடும். தாத்தா சொல்றாருன்னு என்னால அவ்வளவு பெரிய ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது உத்தமன். தம்பி, நீங்க ரிஸ்க்கும் எடுக்க வேணாம், ரஸ்க்கும் சாப்பிட வேணாம். நீங்க எலெக்ஷன்ல நின்னாலும் அவங்கள தினமும் பார்க்கவும் முடியும், அவங்க கிட்ட பேசவும் முடியும். அது எப்படி முடியும் உத்தமன்? ஓட்டு கேட்க போற இடத்துல எல்லா இடத்துலயும் வசு வந்து நிப்பாளா என்ன? ஓட்டு கேட்க நீங்க போகும்போது அவங்களும் ஓட்டு கேட்க வந்தா என்ன சொல்றீங்க உத்தமன்? எனக்கு புரியல. எதிர் பார்ட்டில யாரு கேண்டிடேட்டா நிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு? உங்க வசு. உங்க வசு மேடம் தான் உங்களை எதிர்த்து ஆப்போசிட் அணியில நிக்கிறாங்க தம்பி. உத்தமன், என்ன சொல்றீங்க உத்தமன்? நிஜமாவா? அட ஆமா தம்பி, இது லேட்டஸ்ட் அப்டேட். உங்க வசு அவங்க அன்பு செல்வி தான் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு சரியான ஆயுதம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க, உங்க 2 பேர்ல அந்த பொண்ணு உள்ளூர் பொண்ணு, அதுவும் ஊருக்கு நிறைய நல்லது வேற பண்ணிருக்கு. அப்படிப்பட்ட பொண்ணு கூட நீங்க போட்டி போட்டா ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. என்ன உத்தமன் இது? அவங்க எங்களை பகையாளியா ஆக்க பாக்குறாங்க. நீங்க என்னடான்னா அவளை மீட் பண்ண முடியும், பேச முடியும்னு கதை விடுறீங்க. அது எப்படி சாத்தியம்? எல்லாம் சாத்தியமாகும் தம்பி. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தம்பி? அவங்க எங்க ஓட்டு கேட்க போறாங்களோ அங்கேயே நாமளும் போவோம், ஒரே தெருவுல பிரச்சாரம் பண்ணுவோம். சினிமா எல்லாம் பார்த்தது இல்ல, எதிர்க்க வேட்பாளர் வருவாங்கல்ல, 2 பேரும் உன்னை ஜெயிக்கிறது ஏன் லட்சியம்னு பேசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேசிக்கங்க. அதுவும் இல்லாம முடிஞ்சா ஒரு நாள் முழுக்க அவங்க பின்னாலேயே போய் நாமளும் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ணலாம். 1000 வழி இருக்கு தம்பி. நீங்க என்னடானா முடியாதுன்னே சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ சூப்பர் உத்தமன், இதுக்கு தான் நீங்க எப்பவுமே என் கூடவே இருக்கணுங்கிறது. தம்பி, என்ன கொஞ்சம் தர விடுங்க. முதல்ல தாத்தா கிட்ட போய் தேர்தல்ல நீங்க நிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டு வந்துருங்க தம்பி. இப்ப போறேன் தாத்தா. யோ, மண்ணு மாதிரி நிக்காம வாயை திறந்து பேசு. சரசு, இருங்க அப்பா, எனக்கு தெரிஞ்சு உங்க மாப்பிள்ள வேணும்னு கேட்டது இது ஒண்ணுதான். பாவம், கொடுத்துருங்களேன். தாத்தா சொத்து பேரனுக்கு தான், ஆனா பதவியுமா பேரனுக்கு போகணும்? பாவம், கொஞ்சம் மருமகனுக்கும் போகட்டுமே. எப்படி இருந்தாலும் அவரு உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்க போறாரு. யோ பேசியா மாமா, இவங்க சொல்றாங்கன்னு நீங்க முடிவு பண்ண வேண்டாம், நல்லா யோசிங்க. அதே நேரம் இது நான் ஆசைப்பட்டு கேட்கல, அர்ஜுன் மாப்பிள்ள நிக்க மாட்டேன்னு சொன்னதுனால கேட்கிறேன், அவ்வளவுதான். அது கூட எனக்கு தகுதி இல்லையா மாமா? மாப்பிள்ள, நீங்க கூட என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்க. என் பேரனுக்கு தான் அந்த கொடுப்பனை இல்ல, நாம என்ன பண்ண முடியும்? அதனால
சொல்லியா? என்ன மாமா அதனால? நீங்களே நின்னுக்குங்க. தாத்தா வெயிட் பண்ணுங்க தாத்தா 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 எந்திரி இந்த பக்கம். தாத்தா வேணாம் தாத்தா வேணாம். பேராண்டி, அதத்தானே நீ காலையில இருந்து சொல்லிட்டு இருக்க. நீ நிக்க வேண்டாம், விடு. புண்ணிய கோடி நிப்பாட்டுக்கலாம். ஐயோ அதான் வேணாம். அதான் நான் சொல்றது, அவர் நிக்க வேணாம், நானே நிக்கிறேன். பேராண்டி, விளையாடுறியா நீ? இது பெரிய விஷயம்டா. நம்ம குடும்ப சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, ஊர் சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசினா எப்படி? ஐயோ தாத்தா, இனிமே நான் மாத்தி பேசவே மாட்டேன். போ பேராண்டி. தாத்தா, வெயில் அடிக்கும், மழை வரும், அலர்ஜி அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னியடா. வேண்டாம், விடுறா. அதனால உன்னை கஷ்டப்படுத்தி இந்த வெற்றியை பெற நாங்க விரும்பல. ஐயோ, விடுறா. தாத்தா தாத்தா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் தாத்தா. வெயில் அடிச்சா ஏசி போட்டுக்கலாம், அப்ப மழை பெஞ்சா? மழை பெஞ்சா கூட பிடிச்சுக்கலாம். அப்ப புயல் அடிச்சா? ஐயோ தாத்தா, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் தாத்தா. புயலே அடிச்சாலும் பின்வாங்க மாட்டேன். இது உங்க மேல சத்தியம். சத்தியம் பண்ணிட்டு மாமா மாப்பிள மாப்ள, அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாதீங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் யோசிங்க. நல்லா யோசிச்சுதான் நிக்கிறேன்னு சொல்றேன் நான். நீங்க இப்படி சொன்னா எப்படி? இந்த ஊரு இந்த வீடு உங்களுக்கு செட் ஆகாது. அதெல்லாம் செட் ஆகும் மாமா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க மாப்ள, உங்களுக்கு எலெக்ஷனே செட் ஆகாது. நல்லா தலன்னு இருக்கீங்க, அப்புறம் என்ன மாதிரி ஆயிருவீங்க? ஐயோ, உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. புரியாம பேசாதீங்க மாமா. இது வேற. என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டு மாப்ள, நீங்க உங்க முடிவை மாத்துங்க மாப்ள. ஐயோ மாமா, இத மாத்த முடியாது மாமா. இது ஒரு காதல் எலெக்ஷன். ஐயோ, காதல் எலெக்ஷனா? மாப்பிள்ள, இங்க நடக்க போறது பஞ்சாயத்து எலெக்ஷன். ஐயோ மாமா, சொன்னா கேளுங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இப்ப பயன் தரேன். யோ, எப்படி கொஞ்சம் பத்தியா? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மாப்ள, சொன்னா கேளுங்க. மாமா, புரிஞ்சது. தாத்தா, நான் நினைக்கிறேன். பேராண்டி, உனக்கு என்னடா ஆச்சு? 5 நிமிஷத்துக்குள்ள உன் மனசு எப்படிடா மாறிச்சு? தாத்தா, நான் சொல்ல போறதை கேட்டா உங்க மனசும் மாறிடும். அப்படி என்ன காரணம்? எதிரணியில யார் நிக்க போறாங்க தெரியுமா? யாரு? வசு. அன்பு செல்வியா? அப்படியே வச்சுக்கலாமே. அவதான் நிக்க போறா. என்னை எதுக்க சரியான ஆளு அவதான்னு அவங்க வீட்டுல முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப போய் பின்னுவாங்க, நல்லா இருக்காதுல்ல. ஐயா, இத பாரு, நீ இப்படி தேர்தல் களம்னு போனேன்னு வச்சுக்க, வெயில் அடிக்கும், வேர்க்கும், அப்புறம் தூசெல்லாம் உன் மேல படும். ஐயா, உன் உடம்பு தாங்காதியா? ஐயோ பாட்டி, என் உடம்ப பத்தி கவலையே இல்ல எனக்கு. இது தேர்தல் களம் மட்டும் இல்ல பாட்டி, என்னோட காதல் களமும் தான். அவ அப்படியே எதுக்கு வந்து நின்னான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த விதமான வெயிலுமே தெரியாது. அவ பார்வை அப்படியே ஏசி மாதிரி ஜில்லுன்னு ஆக்கிடும். மழையில நனைஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே எதுக்கு வந்து நின்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொடை பிடிச்ச மாதிரி கத 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 கதன்னு இருக்கும். புயலே அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த காத்து அவ மேல பட்டு வரும்போது அப்படியே என் மேல போர்வ மாதிரி போத்திக்கும். அவதான் எனக்கு வெயில், காத்து, மழை எல்லாத்துக்கும் துணை பாட்டி. அதனால இந்த அற்புதமான வாய்ப்பை நான் விடுறதா இல்ல. பிளீஸ் பாட்டி. தாத்தா தாத்தா, நான் நினைக்கிறேன் தாத்தா. அட, என்ன பேராண்டி திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? சரி, இவ்வளவு காரணம் வச்சு அது நிக்கிறேன்னு சொன்னிய, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, நீ எந்திருப்பா. எஸ் மாப்பிள, இந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுங்க. வேற ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு நான் செஞ்சு தரேன், சரியா? என்ன புண்ணியகோடி, மாமா பெத்த நாமம் போட்டார் போல. சரி விடு, அடுத்த எலெக்ஷன்ல பாத்துப்போம். பெரியமா, பேசாம போயிருங்க, நானே கடுப்புல இருக்கேன். கடுப்புல இருந்தா தண்ணிய குடி, கடுப்புல இருக்காராம். ஏங்க, எதுவும் கோவமா இருக்கீங்களா? ஆமா, என்னப்ப கோவத்துல தான் இருக்கேன். சரி சரி, இருங்க. ரேவதி, வாடே. ஏய், அவமானமா போச்சு. ஏய், வந்து தூங்குடி. அக்கா, ஒண்ணுமே மண்டையில ஏறவே மாட்டேங்குது. அதுக்கு ஒழுங்கா படிக்கணும். அன்பு, நீ என் செல்லம்ல. அம்மா ஒன்னு சொன்னா கேப்பியா? அம்மா, என்னம்மா ஆச்சரியமா இருக்கு? நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுற? வழக்கமா அதை செய் இதை செய்யன்னு மிரட்டுவ. இப்போ திடீர்னு என்ன கொஞ்சம் வேண்டி கிடக்கு? ஏன்
இதுக்கு முன்னாடி நான் உன்னை கொஞ்சனதே இல்லையாக்கும். ஆ, அதெல்லாம் கொஞ்சிருக்க. இப்ப எதுக்கு கொஞ்சிருந்தா கேக்குறேன். அன்பு, பொண்ணா பிறந்ததுக்காக நான் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இந்த உலகத்துல ஆம்பளையும் ஒருத்தி தான் பெத்தெடுக்கிறா, பொம்பளையும் அவதான் பெத்தெடுக்கிறா. ஆஹா, என்ன ஒரு கண்டுபிடிப்பு. ஏண்டி, என்னோட வருத்தம் உனக்கு காமெடியா தெரியுதா? ஸ்வேதா, நீ பேசாம இரு. மா, நீ சொல்லுமா, நான் கேக்குறேன். நீ கேளு அன்பு. ஆனா ஆம்பளைங்க மட்டும் காலம் முழுக்க தான் பெத்தவங்களுடைய காலத்தை கழிக்கிறாங்க. ஆனா பொண்ணுங்க கல்யாணம் ஆனதும் பெத்தவங்களை எல்லாம் மறந்துட்டு புருஷன் பின்னாடியே போயிடணும். ம், அது கூட பரவாயில்ல. ஆனா பிறந்த வீட்டையே சுத்தமா மறந்துருன்னு சொன்னா அது எந்த வகையிலடி நியாயம்? அம்மா, இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? காரணம் இருக்கு. ஏற்கனவே 20 வருஷமா என் அப்பா கூட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம இருக்க. அது கூட பரவாயில்ல. ஆனா அவங்க கூட சண்டை போடுன்னு சொன்னா எப்படிரி? என் கைய வச்சு என் கண்ணை குத்துற மாதிரி நான் பெத்த பொண்ண வச்சேன். அவங்கள தோக்கடிக்கணும்னு நினைச்சா என்ன அர்த்தம்? ஓ, நீ அங்க வரியா? சொன்னா கேளு அன்பு. உன் தாத்தா கிட்ட நிக்க முடியாதுன்னு சொல்லிடு. வேற யார் வேணாலும் நின்னுட்டு போகட்டும். அந்த அர்ஜுன் யாரு? உன் மாமா மகன் தானே. நீ மட்டும் அவனுக்கு எதிரா நின்னு தோத்தாலும் ஜெயிச்சாலும் 2 வீட்டுக்கும் நடுவுல தீரா பகை உண்டாயிடும். அதனால அதெல்லாம் வேண்டாண்டி. அம்மா, ஏன் தேவையில்லாம பேசுற? நான் முடிவு பண்ணிட்டேன். நான் எலெக்ஷன்ல நிக்கதா போறேன். நான் தாத்தா கிட்ட வாக்கு கொடுத்துட்டேம்மா. அவரோட பொறுப்பை ஏத்துக்கிறேன்னு சத்தியமும் பண்ணிட்டேன். அத மாத்த சொல்றியா? இங்க பாரு அன்பு, மத்த விஷயத்துல நீ என்ன செஞ்சாலும் நான் ஏதாவது சொல்றேனா? இந்த விஷயத்துல மட்டும் கேளுடி. இந்த எலெக்ஷன் எல்லாம் வேணாண்டி. அம்மா, நீயே தாத்தா பேசினத கேட்டல்ல. இது நம்ம குடும்ப கௌரவ சம்பந்தப்பட்டது. அந்த அர்ஜுனுக்கு அவங்க குடும்பம் பெருசுனா எனக்கு ஏன் குடும்பம் பெருசு? அவனுக்கு அவன் தாத்தா முக்கியம்னா எனக்கு ஏன் தாத்தா முக்கியம்? நான் அந்த அர்ஜுனை ஜெயிச்சு காட்டுவேன். இதுல மாமே, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா இவங்க யாரும் குறுக்க வரக்கூடாது. போட்டின்னு வந்துட்டா அது போட்டி தான். அதுல பாசத்துக்கு இடமே கிடையாது. அக்கா, நீ ஏன் இப்போ சினிமா ஹீரோ மாதிரி பஞ்ச் டைலாக்லாம் பேசுற? ஸ்வேதா, உனக்கு தெரியாது. இது ஒரு தர்ம யுத்தம். நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நடக்கிற யுத்தம். என்னது யுத்தமா? ஐயோ, அக்காக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஸ்வேதா, மகாபாரதத்துல கிருஷ்ண அர்ஜுனனுக்கு என்ன சொன்னாரு? ஏதாவது சொன்னாரா? பின்ன கீதையே சொல்லிருக்காரு. யுத்தம்னு வந்துட்டா பந்தம் பாசம் எல்லாம் பார்க்க கூடாது, ஜெயிக்கிறது தான் முக்கியம்னு சொல்லிருக்காரு. அடேங்கப்பா, அப்புறம் இங்கேயும் அதான் நடக்க போகுது. இப்போ நடக்க போற யுத்தத்துல நான் அந்த அர்ஜுனை ஜெயிக்கணும். இதுக்கு நடுவுல அம்மா, நீ இந்த சென்டிமெண்ட் பிட்டெல்லாம் போடாத. நான் அதை கேட்கவும் மாட்டேன். அக்கா, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? பஞ்சாயத்து தேர்தல மகாபாரத யுத்த ரேஞ்சுக்கு பேசுற? இது பாரு ஸ்வேதா, என்ன பொறுத்த அளவுக்கு இது யுத்தம் தான். இதுல நான் முன் வச்ச கால இனி பின் வைக்கவே மாட்டேன். அம்மா இல்ல, இனி தாத்தாவே பின்வாங்குன்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏமா உனக்கு இவ்ளோ கோவம்? கோவம் இல்லம்மா, அவமானம். நான் ஏலத்துல அவனை ஜெயிச்சுட்டதா நினைச்சேன். விலைய கூட்டி அவனை நஷ்டப்படுத்திட்டதா நினைச்சேன். ஆனா அவன் அந்த நிலத்தை எடுத்து ஊருக்கே இலவசமா திருப்பி கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டான். அப்படின்னா நான் தோத்துட்டேன்னு தானே அர்த்தம்? இங்க பாரு அன்பு, உட்காரு. நல்ல விஷயத்துல பேர் வாங்குற குடும்பம் அந்த குடும்பம். நம்ம குடும்பம் என்ன செஞ்சு பேர் வாங்கிருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். மா, நீ ஒருத்தி போதும் என்ன டேமேஜ் பண்றதுக்கு. இது பாரு ஸ்வேதா, தேர்தல் சமயத்துல அம்மாவை மட்டும் வெளியே விட்டுறாத. எனக்கு எதிரா பிரச்சாரம் பண்ணி இவங்களே என்ன தோக்கடிச்சிருவாங்க. இத பாருமா, நீ தோக்கணும் நான் நினைக்கவே இல்ல. இந்த போட்டி வேண்டான்னு தான் சொல்றேன். அம்மா, இந்த தடவை மட்டும் நான் அவனோட போட்டி போட தான் போறேன். அந்த அர்ஜுனை ஜெயிச்சு காட்ட தான் போறேன். அத நீயும் பார்க்க தான் போற. கிளம்பு கிளம்பு, எனக்கு தூக்கம் வருது. இல்ல அன்பு, நான் சொல்றது கேளுடி. ஐயா செல்லக்குட்டி, கேளுடி, சொல்றது கேளுமா. அட போமா, போ 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 போ. அக்கா, சூப்பர்க்கா. இந்த நம்பிக்கை தான் உன்னை எங்கேயோ கொண்டு போக போகுது. என்ன கிண்டல் பண்றியா? இல்லக்கா, சீரியஸ். நீ வேணா பாரு, இந்த எலெக்ஷன்ல தோத்து அந்த அர்ஜுன் ஊரை விட்டே ஓட போறான். அப்படி சொல்றி?
அதுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அன்பு கிட்ட மோதுனா என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஊரை விட்டு ஓடணும். வீட்டு ஆம்பளைங்க தான் இப்படி பகையை கட்டிட்டு அலையறாங்கன்னா பெத்த பொண்ணும் இப்படி இருக்காளே. நாம சொல்லி இந்த வீட்ல நடக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். உத்தமன், நாமினேஷன் பேப்பர்லாம் ரெடியா? எல்லாம் பூஜை ரூம்ல ரெடியா இருக்கு தம்பி. நீங்க வர வேண்டியதான், பூஜை பண்ண வேண்டியதான் பாக்கி. மாப்பிள பேராண்டி எங்க? பேராண்டி கூப்பிடுங்க. மாப்பிள இதோ வந்துட்டேன் மாமா, வாங்க. பேராண்டி ரெடியா? வள்ளியம்மா ஆரம்பி. அப்பா பழனி ஆண்டவா, ஐயனாரே, பிள்ளையாரப்பா, அகிலாண்ட பரமேஸ்வரி, எல்லாரும் என் பேரனுக்கு துணையா இருக்கணும். அவன் ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆகணும். இந்த ஊருக்கு நல்லது நடக்கணும். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. 20 வருஷம் கழிச்சு என் பேரனை நீ கூட்டிட்டு வந்திருக்க. வந்த இடத்துல என்னென்னமோ பிரச்சனை. அம்மா, எல்லாம் நல்லபடியா முடியணும். எங்க ஆசைப்படியும் எங்க பேராண்டி ஆசைப்படியும் எல்லாம் நல்லதாவே நடக்கணும். அதுக்கு நீதாம்மா துணை இருக்கணும். இந்தாங்க. அப்பனே முருகா. இந்தா. மகராசனா இருக்கணும்பா. வெற்றி மேல வெற்றி உன்னை தேடி வரும். சரி, அப்படியே அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. அதெல்லாம் எதுக்கு மாப்பிள்ள? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பெரியவங்க நீங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பி புண்ணியகோடி, நல்ல சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனசுல எந்த குறை இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்றப்ப அது வெளியே வரப்படாது. என்ன இருந்தாலும் உங்க மருமக பிள்ளை இல்லையா? என்ன சொல்றீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். மாமா, என்ன மாமா இப்படி சொல்றீங்க? மாமா, உலகத்திலே சிறந்த விஷயம் எது தெரியுமா மாமா? அடுத்து உங்களுக்கு விட்டு கொடுக்கறது தான் மாமா. அப்படி நீங்க விட்டு கொடுத்ததுனாலதான் இதோ இதெல்லாம் மாமா. நான் எங்கடா விட்டு கொடுத்தேன்? தாத்தாவும் பேரனும் சேர்ந்து தரவே இல்லையாடா. மாமா, நீங்க தான் மாமா ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் பண்ணணும். பண்ணுங்க மாமா, பண்ணுங்க. மாப்ள, நீங்க தான் ஜெயிப்பீங்க. நீங்க ஜெயிப்பீங்க மாப்ள, நீங்க ஜெயிப்பீங்க. ரொம்ப நன்றி மாமா. உன் மாமா மனசரிஞ்சு அடுத்தவங்கள வாழ்த்து நான் இப்பதான் கேக்குறேன். இதுவே உனக்கு முதல் வெற்றி தான். தேங்க்ஸ் அத்தா. தாத்தா வாங்க, இந்த பாட்டியோட சேர்ந்து நில்லுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல தீர்க்காயசோட பெருமையோடையும் புகழோடையும் வாழணும் ஐயா. உன் மனசு போலவே எல்லாம் நல்லதாவே நடக்கும்பா. அப்ப நாங்க கிளம்புறோம். அந்த நாமினேஷன் ஃபார்ம் கொடுங்க. எரியா பேராண்டி, இன்னும் உள்ள இருந்து உத்தரவு வரல. என்ன உத்தரவு? வரும் பாரு. உத்தரவு வந்துருச்சுடா பேராண்டி. கவுளி அடிச்சிருச்சு. நீ கிளம்பலாம் ஐயா. நீ ஜெயிச்சிருவ. வெற்றி தான். அது என்ன உத்தரவு? எங்களுக்கு எதுவும் தெரியலையே. என்னது தெரியலையா? இப்ப கவுளி கத்திச்சா, அது கேட்கலையா? அதான் உத்தரவு. என் பேர பிரசிடண்டா ஆயிடுவாமியா. என்னது? கவுளி கத்ததுல தேர்தல் முடிவு தெரிஞ்சிருமா? இது தெரியாம எக்ஸிட் போல், சர்வே, கருத்து கணிப்புன்னு மண்டையை உடைச்சிட்டு இருக்காங்களே. அவங்க வீட்டுல 4 பள்ளி வளர்த்தா போதும்ல. சுத்தமா என்ன கிண்டலா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா, சும்மா ஜாலிக்கு சொன்னேன். தம்பி, பெருசு டென்ஷன் ஆகிறதுக்குள்ள கிளம்பிடலாம் வாங்க. உத்தமன், அதெல்லாம் சரி. நாமினேஷன் பண்ணும்போது வசு அங்க வருவாள்ல? அதெல்லாம் வருவாங்க தம்பி. நாமினேஷன் பண்ணாம எலெக்ஷன்ல நிக்க முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும் உத்தமன். நான் கேக்குறது, நாம அங்க போற நேரத்துல அவங்க அங்க வருவாங்களா? ஒருவேளை நமக்கு முன்னாடி வந்து நாமினேஷன் முடிச்சிட்டு போயிட்டா, இல்ல நாம நாமினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்தாங்கன்னா, அப்படிலாம் ஏதாவது ஆச்சுன்னா அவளை நான் பார்க்க முடியாம போயிடு உத்தமன். தம்பி, நீங்க இததான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால எல்லாத்தையும் நோட் பண்ண அங்கங்க ஆள் போட்டிருக்கேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரேக்கிங் நியூஸ் மாதிரி அப்பப்போ மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். நீங்க வேணா பாருங்க. நாம போய் நிக்கிற நேரத்துல தான் அவங்களும் வருவாங்க. 2 பேரும் ஒரே சமயத்துல உள்ள போறோம். சோ ஸ்வீட் உத்தமன். இருடா, சாமியை நினைச்சிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க போலாம். மாமா, ஆல் தி பெஸ்ட் மாமா. நீ வாழ்த்திட்டல, இனிமே மாமாக்கு வெற்றி தான். வெற்றி தான். எங்கள் தானே தலைவன், அரசியலின் விடிவெள்ளி, அன்பு தம்பி அர்ஜுன். வாழ்க வாழ்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? இதுக்கு பதிலுக்கு நீங்களும் வாழ்க வாழ்கன்னு தான் சொல்லணும். எல்லாரும் ஒழுங்கா வாழ்க வாழ்கன்னு சொல்லிடுங்க.
எங்கள் தானே தலைவன் அரசியலின் விடிவெள்ளி செந்தமிழ் செல்வன் அர்ஜுன். அர்ஜுன் வாழ்க 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 வாழ்க. போங்க வெற்றிதாயா. அக்கா இப்பவே உனக்கு பிரசிடென்ட் எல்லாம் வந்துருச்சு. நீ தான் ஜெயிக்க போற. அப்படியா சொல்ற? ஏய் தேங்க்யூ. சரி வா போலாம். வாமா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அன்பு, இந்த எலெக்ஷன்ல நீ எப்படியாவது ஜெயிக்கணும். அந்த ராஜமாணிக்கத்தோட திமிர அடக்கணும். மறுபடியும் நம்ம குடும்பம் தலை நிமிர்ந்து நிக்கணும். நல்லா சாமி கிட்ட வேண்டிக்கமா. வீரா மாமா, ஒரு தேங்காய் எடுத்து சாமிக்கோட. ஐயோ கடவுளே, இது என்ன அபசகுணமா இருக்கு. இந்த தேர்தல் போட்டி எதுவும் வேண்டான்னு எவ்வளவோ சொல்ற, கேட்க மாட்டேங்கிறாங்களே. தேங்காய் வேற அழுகிடுச்சு. தெய்வம் என்ன சொல்ல நினைக்குதோன்னு தெரியலையே.